வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? வாக்குப்பதிவுக்கு பிறகு முதல் முறையாக மனம் திறந்த எடப்பாடி பழனிசாமியா? அதிமுகவினருக்கெல்லாம் அதிரடி உத்தரவு என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் நடைபெற்றுள்ள இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்த நிலையில்தான் தமிழகத்தில் அனைத்து தொகுதியிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து தொகுதியிலும் நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவு என்பது அதனுடைய கண்டிப்பாக ரிசல்ட் என்பது வெளியாகும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறதா? இந்த வகையில்தான் அதாவது திமுகவினர் வதந்தியை பரப்புவதிலும் தில்லுமுள்ளு செய்வதிலும் வன்முறையே ஈடுபடுவதிலும் மிக கைகோர்ந்தவர் என்பதை இந்த நாடே நன்கு அறியும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதாவது கடந்த காலங்களில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை உதாரணமாக சொல்லலாம். அதனால்தான் ஆகவே வாக்கு எண்ணும் மையங்களில் திமுகவினரால் கண்டிப்பாக தில்லுமுள்ளு ஏதேனும் நடைபெறுகிறதா என்பதை நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக மிகுந்த விழிப்புணர்வோடு கண்காணிக்க வேண்டும் என்று அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமின்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட இந்த அறிக்கையில் கூறுகையில், தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது 2026 கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய மக்கள் எல்லாம் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆட்சிய தமிழ்நாடு வாக்காளர் பெருமக்களுக்கும், அதாவது கண்டுஞ்சாது அயராது தேர்தல் பணியாற்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை மிகுந்த விழிப்புடன் எல்லாம் கண்டிப்பாக நம்முடைய தொண்டர்கள் கவனத்துடன் அயராது பணியாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமின்றி நடந்து முடிந்த இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பொதுத் தேர்தலில், அதாவது 23ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாட்டில் நல்லாட்சி மலர வேண்டும் என்பதற்காகவே கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காலை 7 மணி முதல் மாலை வரை வரிசையில் நின்று தமிழக வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் மிக அதிகமான வாக்குப்பதிவை உறுதி செய்துள்ள தமிழக வாக்காளர் பெருமளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி இரவுகள் பாராமல் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்குப்பதிவு நாள் வரை சுற்றி சுழன்று பணியாற்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கும் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் புரட்சி பாரதம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிநீதிய கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகம் உள்பட நமது கூட்டணி பங்கு பெற்றுள்ள அனைத்து கட்சிகளுக்குமே என்னுடைய ஆதரவளித்த கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஆதரவளித்த அனைத்து அமைப்புகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி என்று எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையான இந்த கூட்டணி என்பது தமிழகத்தில், அதாவது 2026 கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.